டு பிரபா ஜிவிடி 360. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அட்டவணைகள் பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம அட்டவணைகள் பார்த்தீங்கன்னா எத்தனை அட்டவணைகள் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியலமைப்பு சட்டம் வந்து நடைமுறைக்கு வரும்போது 8 அட்டவணைகளும். இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை அட்டவணைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தா 12 அட்டவணைகள் இருக்கு. அப்போ எத்தனை அட்டவணைகள் வந்து புதுசாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 அட்டவணைகள் வந்து புதுசாக நமக்கு இருக்கு. புதுசா 4 அட்டவணைகள் வந்து புதுசா வந்தது. ஓகேங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்டவணையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்திய மாநிலங்களின் எல்லைகள் மற்றும் இந்தியாவின் எல்லைகள், மாநிலங்களோட எல்லைகள் அதை பத்தியும் இந்தியாவோட எல்லையை பத்தி சொல்றது ஃபர்ஸ்ட் அட்டவணை. ரெண்டாவது ஃபர்ஸ்ட் எல்லையை தாண்டாத ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரணும்னா நீ வந்து உன் கோடு போட்டு அதுக்குள்ளாரியே நீ படிச்சு அதுல சாதிச்சுட்டு தான் நீ எல்லை தாண்டணும் அப்படின்னு நாம வச்சுக்கோங்க. இந்திய மாநிலங்களின் எல்லைகள், இந்தியாவின் எல்லைகள் பத்தி சொல்றது ஃபர்ஸ்ட் அட்டவணை. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி உட்பட உயர் பதவிகள் உள்ள ஊதியங்களை வந்து குறிக்குது. அப்ப நம்ம வந்து டபுள் சம்பளம் வந்து வாங்குறோம், நல்லா வேலை செஞ்சா டபுள் சம்பளம் வாங்கலாம். ஓகேங்களா? அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஊதியங்கள், ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி உள்ளிட்ட உயர் பதவிகளில் உள்ளவர்களின் ஊதியங்களை கூறுவது. தேர்டு பார்த்தா அந்த உயர் பதவியில் நியமனம் செய்யப்படுபவர்கள் எடுக்க வேண்டிய உறுதிமொழிகள். நான் 3க்கு போகணும்னு உறுதி எடுக்கிறது. 3க்கு போகணும்னு உறுதி எடுப்பாங்க. யார் 3க்கு போவாங்க? நல்ல உயர் பதவியில இருக்கவங்க தான் அப்படின்னு நாம வச்சுக்கலாம். உயர் பதவியில் நியமனம் செய்யப்படுபவர்கள் எடுக்க வேண்டிய உறுதிமொழிகள் மூணாவது அட்டவணை. நான்காவது பாத்தீங்கன்னா ராஜ்யசபாவில் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்ட இடங்கள். அதாவது ஒவ்வொரு மாநிலத்திலும் ராஜ்யசபாவுக்கு எத்தனை உறுப்பினர்கள் தேவை அப்படிங்கிறது நம்ம எத்தனாவது அட்டவணையில சொல்றாங்கன்னா 4வது அட்டவணை. 4 ரூம் இருக்கிறது ராஜ்யசபா ஒரு அவை. அதுல வந்து மாநிலங்கள்ல இருந்து எத்தனை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு நாம வச்சுக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் வந்து அட்டவணைப்படுத்தப்பட்ட மக்கள் வாழும் பகுதிகளின் நிர்வாகம். அட்டவணைப்படுத்தப்பட்ட மக்கள் வாழும் பகுதியில் நிர்வாகம், அவங்களோட நிர்வாகம் எப்படி இருக்குன்னா 5 விரலையும் வச்சு கும்புற அளவுக்கு உயர்ந்து காட்டுறாங்க அப்படின்னு நாம வச்சுக்கலாம். அட்டவணைப்படுத்தப்பட்ட மக்கள் வாழும் பகுதிகளின் நிர்வாகம். 6th பாத்தீங்கன்னா அஸ்ஸாம், மிசோரம், திரிபுரா மாநிலங்கள் அட்டவணைப்படுத்தப்பட்ட. அதே அட்டவணைப்படுத்தப்பட்ட மக்களின் நிர்வாகம் பாத்தீங்கன்னா 6. அதாவது அஸ்ஸாம மிஸ் பண்ணாம திரியணும், அஸ்ஸாம மிஸ் பண்ணாம திரிஞ்சு என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறது. எங்க போய் அப்படி பசங்க நினைப்பாங்கன்னா ஆத்துல போய் விழுந்து ஜாலியா என்ஜாய் பண்ணணும் அப்படின்ட்டு, அதாவது ஆத்துல நீச்சல் எடுத்து ஜாலியா என்ஜாய் பண்ணணும்னு நினைப்பாங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அசாம், மிசோரம், திரிபுரா மாநிலங்கள் அட்டவணைப்படுத்தப்பட்ட மக்களின் நிர்வாகம். அடுத்தது 7th பாத்தீங்கன்னா மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே அதிகார பகிர்வு. 7 நாளும் நம்ம வீட்டுல வந்து அதிகாரம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நல்ல ஜாபுக்கு போயிட்டோம்னா 7 நாள் நம்மளோட அதிகாரம் தான் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான அதிகார பகிர்வு பற்றி குறிப்பது 7வது அட்டவணை. 8வது வந்து அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள். அங்கே வந்து 8 வந்து அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள். அதாவது நல்ல மொழிகள் தெரிஞ்சா லைசன்ஸ் போகும்போது எந்த லாங்குவேஜ்ல கேட்டாலும் நம்ம பதில் சொல்லலாம். அங்க கேள்விகள் கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் நமக்கு வந்து அப்படி நாம வச்சுக்கலாம். அலுவலக மொழிகள் பத்தி சொல்றது 8வது அட்டவணை. 9வது பாத்தீங்கன்னா 1951 கொண்டு வரப்பட்ட ஃபர்ஸ்ட் சட்ட திருத்தத்தின்படி 9வது அட்டவணை வந்து சேர்த்தாங்க. அது பாத்தீங்கன்னா நீதி புனராய்வு செய்ய இயலாத சட்டங்கள்ல 9வது அட்டவணையில சேர்த்திருக்காங்க. அடுத்தது 10வது பாத்தீங்கன்னா கட்சித்தாவல் தடை சட்டத்தை பற்றி சொல்லுது. கட்சித்தாவல் தடை சட்டத்தை 10 கட்சி தாவறாங்க அப்படின்னு நாம வச்சுக்கலாம். அப்ப கட்சித்தாவல் தடை சட்டத்தை பற்றி குறிப்பிடுது. இது எந்தாவது சட்ட திருத்தம்னா 1985 52வது சட்ட திருத்தத்தின்படி இது நடக்குது. அடுத்த 11th அட்டவணை பாத்தீங்கன்னா 1992 73வது சட்டத்தின்படி கிராம ஊராட்சி பத்தி சொல்வது 11வது அட்டவணை. அதாவது 1992 73வது சட்டத்தின்படி கொண்டு வந்தது கிராம ஊராட்சி. 12வது அட்டவணையில 1992 74வது சட்டத்திட்டத்தின்படி நகர்பாலிகா சட்டம் இருக்கு. இது அதிகார பகிர்வுன்னு சொன்னோம் இல்லையா? மத்திய அரசு பட்டியல்ல ஃபர்ஸ்ட் இருந்தது 97, மாநில அரசுல ஃபர்ஸ்ட் இருந்தது 66, பொது பட்டியல ஃபர்ஸ்ட் இருந்தது 47. இப்ப பிரசன்ட்ல மத்திய அரசு 100, மாநில அரசு 61, பொது பட்டியல்ல 52. இது பாருங்க பிரசன்ட்ல 0, 1, 2 அப்படின்னு நாம வச்சுக்கலாம். அப்ப 100ல பாதி தான் பொது பட்டியல வரும் 5, அதை விட 1 அதிகம் மாநில பட்டியல் அப்படின்னு நாம வச்சுக்கலாம். அடுத்தது மொழிகள் பாத்தீங்கன்னா தற்போது 22 மொழிகள் இருக்கு. ஆனா நடைமுறைக்கு வந்த போது எத்தனை மொழிகள் இருந்தது அரசியலமைப்பு சட்டத்துல பாத்தீங்கன்னா 14 மொழிகள் இருந்தது. அடுத்தது அந்த மொழிகள் பாத்தீங்கன்னா 1962 21வது சட்ட திருத்தத்துல சிந்தி மொழி வந்து சேர்த்தாங்க. எத்தனாவது மொழினா 15வது மொழியா.
1967ல் 21வது சட்ட திருத்தம் சிந்து மொழி 15வது மொழியா சேர்த்தாங்க. 1992ல் 71வது சட்ட திருத்தம் கொங்கணி, மணிப்பூரி, நேபாளி. அதாவது நொங்கு பார்த்தீங்கன்னா மணிமணியா தொங்கும். ஓகேங்களா. நேபாளி வந்து அதை பிச்சு சாப்பிட்றாங்க. நொங்கு வந்து மணிமணியா தொங்குது, நேபாள் வந்து அதை பிச்சு சாப்பிட்றாங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அடுத்தது 1992ல் 21வது சட்ட திருத்தம் சிந்து மொழி, 1992ல் 71வது சட்ட திருத்தம் கொங்கணி, மணிப்புரி, நேபாளி. அடுத்தது 2003 92வது சட்ட திருத்தத்துல போடா, டோங்ரி, மைத்திலி, சாந்தினி. போடா டோங்ரி அப்படின்னு நம்ம திட்டோம் இல்லையா, போடா டோங்ரி. மைத்திலி வந்து சாந்தமா இருக்க பொண்ணுதான், நீங்க வந்து நீ தப்பா பேசாத அப்படின்னு சொல்றாங்க. போடா டோங்ரி, மைத்திலி, சாந்தினி. 2023ல் 92வது சட்ட திருத்தம். அடுத்தது நீதி புனராய்வு இல்ல ஃபர்ஸ்ட் சட்ட திருத்தம் பார்த்தோம் இல்லையா 9வது அட்டவணையில, அது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இடஒதுக்கீடு வந்து 69% தமிழ்நாட்டுல கொடுத்தாங்க. எப்பன்னா 1993ல கொண்டு வரப்பட்டுச்சு. அடுத்தது 2வது நில சீர்திருத்தம் செஞ்சாங்க. தேர்டு வந்து 9வது பட்டியல சேர்க்கப்பட்ட ஃபர்ஸ்ட் சட்டம் பாத்தீங்கன்னா ஜமீன்தாரி ஒழிப்பு சட்டம் 1957. ஜமீன்தாரி ஒழிப்பு சட்டம் 1957. இதோட இந்த டாபிக் முடிந்தது அட்டவணை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.